நல்லா கேட்டுடுங்க. நம்ம பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த சுகர் மாத்திரையும் நிறுத்த முடியும், இந்த ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்த முடியும், இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்த முடியும், இந்த இன்சுலின் நிறுத்த முடியும், இந்த வயரையும் குறைக்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடும். திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாத்திரையும் நிறுத்த முடியும், இந்த இன்சுலின் நிறுத்த முடியும், இந்த வயரையும் குறைக்க முடியும். அதை செய்யாமல் என்ன பண்ணாலும் சரி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலின் நிறுத்த முடியாது, இந்த வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல் எது அவ்வளோ பவர்ஃபுல்? பேலன்ஸ்டு டயட் அவ்வளோ பவர்ஃபுல். அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபாலோ எ பேலன்ஸ்டு டயட் டு ஸ்டே ஹெல்த்தி. ஸ்டே டியூன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணினா இந்த மாத்திரையை நிறுத்திடலாம், இல்லை இந்த இன்சுலின் நிறுத்திடலாம், இல்லை வெயிட்டை குறைச்சலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட எவ்வளவு? 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மேஜிக்கும் பண்ண முடியாது. நோ சான்ஸ். இட் இஸ் நாட் பாசிபிள். எழுதி வச்சுக்கிடுங்க. வேணும்னா இட் இஸ் நாட் பாசிபிள். சரியா? அதனால இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், இந்த இன்சுலின் போட்டுட்ருக்கோம், இந்த பானை வேற வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? கேன் ஆன்சர் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிட்றதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் மாத்திரை போட்டுட்ருக்காங்க சுகருக்கு? எத்தனை பேர் வட இந்தியாவில் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இவ்வளோ பானை வேறு வச்சுருக்காங்க? நீங்கள் பார்த்ததே இல்லையா? கமெண்ட்ஸில் எழுதுங்க, நல்லா கேட்டுடுங்க. ஸோ பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல். அதான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த தம்பி பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சி கொடுத்து பெரியவங்களுக்கு 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களே போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். எத்தனை மாத்திரை சாப்பிட்ருக்கீங்கன்னு கணக்கு போட்டு பாருங்கள். இன்னும் எத்தனை வருஷம் இதே மாத்திரை சாப்பிட முடியுமான்னு யோசித்து பாருங்கள். புரிஞ்சுதா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வேர்ல்டில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் மெசேஜ் ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணால் உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?